குட் மார்னிங். என் பேர் டாக்டர் சந்திரசேகர். நான் வந்து ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷனில் கன்சல்டன்ட். இன்னைக்கு ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நடத்துறதுக்கு நான் இங்கே ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கேன். இது ஒரு மிக சிறப்பான ஒரு கருத்து அரங்கு. ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இன்றைய காலகட்டத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறதும் லீடர்ஷிப்புங்கிறதும் இன்னோவேஷன்ங்கிறதும் கிரியேட்டிவிட்டிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த டாப்பிக்கை எடுத்து மாணவர்களிடையேயும் மற்றும் பேராசிரியர்களிடையும் ஒரு கருத்தரங்கு நடத்துறதுல மிக பெருமைப்படுறேன். நிறைய பேர் வந்திருக்காங்க, பல கல்லூரிகள்ல இருந்து பல ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டாபிக்னால இந்த கருத்து மிகவும் பிரபலம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. I really respect, I really appreciate the management of Hindustan College of Arts and Science and also the co-sponsor Sanjeevani University. I wish them a great luck in the days to come. Thank you very much. Very good morning to all. Hindustan College of Arts and Science, Sanjeevani University, Ahmed Nagar, Maharashtra. இந்த இரு நிறுவனங்களும் சேர்ந்து ஜாயிண்டா ஆர்கனைஸ் பண்ற நேஷனல் கான்ஃபரன்ஸ் இது. இந்த கான்ஃபரன்ஸுக்கு இனோவேஷன் டெக்னாலஜி லீடர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்ஸ் டு கார்பரேட்ஸ் அப்படிங்கிற தலைப்புல 200 250 மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அவர்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த கட்டுரைகளை இங்கே காலையிலிருந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்காக திரு ஆர் சந்திரசேகர் மேனன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து இந்த விழாவை துவக்கி வைத்தார். அதற்கு முன்னால் ஆன்லைன் மூலமாக சஞ்சீவினி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் நம்மளுடைய கலந்துரையாடி இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிச்சு வச்சாங்க. இந்துஸ்தான் காலேஜில் இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் போயிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சஞ்சீவினி யூனிவர்சிட்டிலையும் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ப்ரெசன்டேஷன் போயிட்டு இருக்கு. இது இல்லாம ஆன்லைன் மோட்லயும் நிறைய பேர் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்காக நடத்தப்படுகிறது அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஃபேக்கல்ட்டிக்கும் இந்த டாபிக்ல வந்து ஒரு அவேர்னஸ் பிளஸ் அதை ஒரு ரிசர்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த ரிசர்ச் பண்றதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. தே ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லுக் டவுன் வாட் டெவலப்மெண்ட்ஸ் கேன் ஹேப்பன் இன் தி கரண்ட் இண்டஸ்ட்ரி. அது வர்றதுனால அடுத்த சந்ததியிற்கு எப்படி இந்த டாபிக் மூலமா ஒரு லீடரா இருக்கணும்னா என்ன தேவை, பிளஸ் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு தேவையான முயற்சிகள் என்னென்ன எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஆய்வு கட்டுரைகள் நிறைய சமர்ப்பித்திருக்காங்க. ஸோ அந்த ஆய்வு கட்டுரை மூலமாக நமக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. இதனால வந்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு கம்பெனியில் போய் எப்படி